பஹல்காம் தாக்குதல், வாக்காளர் பட்டியல் திருத்தம் குறித்து விவாதிக்க வலியுறுத்தல். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கத்தால் 2வது நாளாக முடங்கியது நாடாளுமன்றம். குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரின் ராஜினாமா ஏற்பு. தன்கர் நீண்ட ஆயுளுடன் நலமோடு வாழ பிரதமர் மோடி வாழ்த்து. ஆளும் பாஜகவுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடே தன்கர் பதவி விலக காரணமா? உடல்நிலை மட்டுமின்றி வேறு காரணங்களும் இருப்பதாக தகவல். அரசு பணிகள் குறித்து மருத்துவமனையிலிருந்தே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆய்வு. உங்களுடன் ஸ்டாலின் திட்டப்பணி குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். அதிமுக கூட்டணிக்கு வர விஜய்க்கு எடப்பாடி பழனிசாமி அழைப்பு. விஜய்தான் முதலமைச்சர் வேட்பாளர் என கூறி அழைப்பை நிராகரித்தது தாவேக. அரசியல் கட்சிகளின் கொடி கம்பங்களை அகற்ற இடைக்கால தடை. உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் 3 நீதிபதிகள் அமர்வு உத்தரவு. தமிழ்நாட்டு முதுநிலை மாணவர்களுக்கு வெளிமாநிலங்களில் நீட் மையம். ஒன்றிய அரசு ஓர வஞ்சனை செய்வதாக கடும் கண்டனம். சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 840 ரூபாய் உயர்ந்தது. சவரன் 74,820 ரூபாய்க்கு விற்பனை. குற்றால சாரல் திருவிழா மலர் கண்காட்சியில் சுற்றுலா பயணிகள் குதூகலம். காய்கறிகள், பழங்களால் காட்சிப்படுத்தப்பட்ட பல்வேறு உருவங்களை கண்டு உற்சாகம். தமிழ்நாடு முழுவதும் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டம். சிறப்பு ஓய்வூதியம் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தல். மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க உச்சநீதிமன்றம் கெடு விதித்த விவகாரம். குடியரசுத் தலைவரின் கேள்விகளுக்கு அனைத்து மாநிலங்களும் பதிலளிக்க உத்தரவு. ஆதார், வாக்காளர் அட்டை, குடும்ப அட்டை நம்பத்தகுந்த ஆவணங்கள் அல்ல. பீகார் வழக்கில் தேர்தல் ஆணையம் பிரமாண பத்திரம் தாக்கல். ஹாங்காங்கில் இருந்து டெல்லி வந்த ஏர் இந்தியா விமானத்தில் தீ பற்றியதால் பரபரப்பு. தீ உடனடியாக அணைக்கப்பட்டதால் பயணிகளுக்கு பாதிப்பு இல்லை என தகவல். வடக்கு மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் கொட்டி தீர்த்த கனமழை. அசாமில் சாலைகளில் பெருக்கெடுத்த வெள்ளத்தால் மக்கள் அவதி. பெரும் எதிர்பார்ப்புக்கு இடையே அவதார் 3 திரைப்படத்தின் ட்ரெய்லர் வரும் 25ஆம் தேதி வெளியாகிறது. புதிய போஸ்டரை வெளியிட்டு படக்குழு அறிவிப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.